வணக்கம். இந்த வீடியோவில் சாலிடாக்ஸ் ஷீட் மெட்டலில் வெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நிறையா இடத்துல பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுடைய சிபியு, நம்ம கம்ப்யூட்டரோட சிபியு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த எஸ்எம்பிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை யூனிட் இருக்கும். அந்த பவர் சப்ளை யூனிட்டில் மேலே காற்று போகிறதுக்காக அந்த வெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு பவர் சப்ளை யூனிட்டில் ஒவ்வொரு மாதிரியான வெண்ட் இருக்கும். அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு, இது மாதிரியான எங்கெல்லாம் வந்துட்டு ஃபேன் இருக்குதோ, இல்லை எங்கெல்லாம் வந்து காற்று உள்ளே போய் வெளியே வரணுமோ அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி வெண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை ட்ரா பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஃபீச்சர் எப்படி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கெட்ச் டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கெட்ச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இந்த வெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பார்ட் இருக்குது. இங்கே ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். அடுத்தது இந்த 2வது சர்க்கிள், அடுத்தது 3வது சர்க்கிள், அப்புறம் 4வது சர்க்கிள். இது ஒரு 4 சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. இது நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ இதெல்லாம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ வாங்க இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து சாலிடாக்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் எப்போ போல் நியூ போய்க்கிறேன். பார்ட். ஸோ பார்ட்டில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த பேஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நான் வந்து பேஸ் ஃப்ளான்ச் அப்படிங்கிறத எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டாப் பிளேனில் போயிட்டு ஒரு சென்டர் ரெக்டாங்கிள், இந்த சென்டர்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் எதுவும் டைமென்ஷன் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் நான் ரஃபாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ திக்னஸ் 1.5 mm இருக்குது. நான் டிஃபால்ட் திக்னஸில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணலாம். நியூ ஸ்கெட்ச். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு சர்க்கிள். நான் இப்போ வந்துட்டு வித்தவுட் டைமென்ஷனில் ட்ரா பண்ணுறேன். பட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுடைய வெண்ட் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணலாம். இந்த சென்டர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு லைன் இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து சர்க்குலராக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இதில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கார்னர் டு கார்னர் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களோட டிசைன் தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அப்டேட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் நான் அதை வெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட்ரி எது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ 2D ஸ்கெட்ச் நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட்ரி செலக்ட் பண்ணணும். இது வந்து என்னோடய பவுண்ட்ரி. இதுக்கு வெளியே வந்து என் வெண்ட் இல்லை. ஸோ நான் பவுண்ட்ரி செலக்ட் பண்ணதையும் ஃபுல்லாக மெட்டல் ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஏரியா. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ ஆகும், ஸோ எவ்வளோ வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்டையர் என்னோடய பவுண்ட்ரி நான் அவுட் சைடு சர்க்கிள் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அவுட் சைடு சர்க்கிளை செலக்ட் பண்ணதுனால என்னோடய ஓப்பன் ஏரியா வந்து 100% எல்லாமே அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இதை நான் உள்ளே வந்து மறுபடியும் நான் சப்போர்ட்டுக்காக நான் வந்து ரிப்ஸு ட்ரா பண்ண போகிறேன். இங்கே கீழே அடுத்த பாக்ஸ் பாருங்கள், ரிப்ஸ்ன்னு இருக்குது. இந்த ரிப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் ரிப்ஸு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் நான் ரிப்ஸை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ரிப்ஸு செலக்ட் பண்ண இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் ஏரியா பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிப்போட திக்னஸ் வந்து இப்போ வந்து எனக்கு 5 mm இருக்குது. எனக்கு 5 வேண்டாம். நான் ஜஸ்ட் வந்து 2 mm மட்டும் கொடுக்குறேன். 2 mm கொடுத்ததையும் பாருங்கள், இது ரெண்டும் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஓப்பன் ஏரியா வந்து 90% இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஏரியா வந்துட்டு இப்போவே அதிகமாக இருக்குது, நம்ம இன்னும் வந்துட்டு அடுத்த அந்த சர்க்கிளெலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், அப்போ இன்னும் அதிகமாகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ 1 mm கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது கீழே பாருங்கள், ஸ்பேர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த சர்க்கிள் தான். ஸோ நீங்கள் இந்த சர்க்கிளும்
இதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளேயும் அந்த சர்க்கிள் ஷேப்லேயும் அந்த ரிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். அதே மாதிரி அதோட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் வந்து ஒன்று மாற்றிக்கிறேன். அடுத்தது இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபில் இன் பவுண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஃபுல்லாக மெட்டல் ஃபில் ஆகிருக்கணும்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபில் இன் பவுண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ளே ஃபுல்லாக மெட்டல் ஆட் ஆயிரும். ஸோ இது க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போது இதில் இன்னும் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து கர்வ் வேணும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த நம்மளுடைய அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டெல்லாம் வந்து கர்வாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ கர்வ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரேடியஸ் வேல்யூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ் வந்து க்ரியேட் ஆகும். நான் வந்து இப்போ ஒரு 2 மில்லிமீட்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த 2 மில்லிமீட்டருக்கு அந்த கர்வ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 2 மில்லிமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1 மில்லிமீட்டர் தான் திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 1 மில்லிமீட்டர் கொடுக்குறேன் நான் மறுபடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மில்லிமீட்டருக்கு எல்லா பக்கம் அந்த ரேடியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே லைன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதோடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இந்த லாஸ்ட்டு ஃபில் இன் பவுண்ட்ரி ஏரியாவை மாடிஃபை பண்ணணும், இல்லை நீங்கள் வேறு ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா வெண்ட் க்ரியேட் ஆயிரும். உங்கள் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த ப்ரொஃபைலை நான் இந்த வெண்ட் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணியே, இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்டு யூஸ் பண்ணியே நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாமே அப்படின்னு. எஸ், அப்படி பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்ச் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறையா ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். இப்போ இந்த ப்ரொஃபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து சர்க்கிள் மட்டும் தான் ட்ரா பண்ணேன். சர்க்கிளும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் ட்ரா பண்ணேன். இதே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூடட் பாஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட வித்தும் நீங்கள் ட்ரா பண்ணணும். அப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணணும், இந்த ஃபில்லட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் ட்ரா பண்ணணும், இதுக்கு வந்து நீங்கள் 2 லைன் ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு டைம் வந்து ஸ்கெட்சிங் டைம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் உங்கள் வெண்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இல்லை திக்னஸ் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் எடிட்டில் போயிட்டு எல்லா ஸ்கெட்சையும் நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே நீங்கள் வந்து இந்த வெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுடைய என்டையர் வெண்ட்டே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு வெண்ட்டு போகிறேன் நான். இப்போ எனக்கு ஸ்கெட்சு விசிபிளாக இல்லை, ஏன்னா முன்னாடி ட்ரா பண்ண ஸ்கெட்சு. இங்கே போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு, ஏன்னா ஸ்கெட்ச் வந்து வெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஸ்கெட்சை ரைட் கிளிக் பண்ணி ஷோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் இருக்கும். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் செலக்ட் ஆகிருச்சு, அதனால் பவுண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருச்சு. அடுத்தது ரிப் கேட்குது. ஸோ இதுவும் இந்த 2 ரிப் மட்டும் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட திக்னஸ் நான் வந்து 2 மில்லிமீட்டர் கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஒரு லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகுது. நீங்கள் 1 பை 1 எல்லா லைனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது பவுண்ட்ரி டு ஃபில், இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஃபில் ஆகிரும். இந்த 2 மில்லிமீட்டர் ரேடியஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு 3 கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? ஸோ 3 மில்லிமீட்டருக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு அப்படியே அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரிப்பும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும். சரி, இந்த வெண்ட் இப்போ க்ரியேட் ஆகிருச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த வெண்ட் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.